ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை க்யூட் வைஃபோட நெக்ஸ்ட் பாட்டை தான் அட்டுருக்கேன். போன பாட்டில் நம்ம டேயோட ஹெல்த் இஷ்யூஸில் ப்ராப்ளம் ஆகியிருக்கும். டே செக் பண்ணி பார்த்ததில் அவர் ப்ரெக்னெண்ட்டுங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த மொமெண்டத்தையாவும் நோட் பண்ணியிருப்பா. இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேர்டு யாருக்காவது பெயின் தர மாதிரி தெரிஞ்ச ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியாக மட்டுமே கேளுங்க. பிடிச்சிருக்கவங்க பாருங்கள், பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. பாட்குள்ளே போகலாம். நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் சொல்லிவிட்டு ஒரு மெடிசன் கொடுக்குறாங்க. இதை சாப்பிடு, உனக்கு வாமிட் ரொம்ப வராது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி அந்த பிளேஸ்லேருந்து போனால் இந்த ஹோல் மூமெண்ட்டையுமே அந்த ரூமுக்கு வெளியே நின்னபடி தீய அவ்வளோத்தையுமே கேட்டுருவா. ஏற்கனவே உன்னை எப்படியாவது இங்கேருந்து துரத்தலாம் நினச்சா நீ ப்ரெக்னெண்ட் அவர் ஆகிட்டியாடா அப்படிங்கிற மாதிரி கோவமாக அங்கேருந்து போனால் டேக்கு இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு மேரேஜ் ஆகி 2 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. 1 மந்த்தாக ஜங்குக்கு என்கிட்ட பேசவே இல்லை, ரொம்ப இக்னோர் பண்ணி வச்சுருந்தாரு. அப்புறம் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் குறைஞ்சி எங்கள் 2 பேருக்குள்ள கொஞ்சம் பாண்டிங் வந்துச்சு. இப்போ அதுக்குள்ளே நான் ப்ரெக்னெண்ட் ஆகிட்டேனா? ஏன் டமக்ஸில் பேபி இருக்குதா அப்படிங்கிற மாதிரி டே ப்ரெக்னெண்ட் ஆன அந்த மூமெண்ட்டையே திங்க் பண்ணப்படியும் நேராக மெடிக்கல் ரூமில் இருந்து வெளியே வராரு. இந்த மாதிரி வெளியே வந்தால் டைம்லாம் ஸ்கிப் ஆகி காலேஜெலாம் பிரேக் ஆகி நேராக நம்ம டேயும் ஜங்குக்குமே கரெக்டாக நம்ம டே பிக்கப் பண்ண ஜங்கு காலேஜுக்கு வராரு. டே ஜங்குக்கு 2 பேருமே காலேஜில் இருந்து நேராக எப்போதும் நம்ம டே ஒரு பார்க்கில் கொண்டு விட்டுருப்பார்ல, அந்த பார்க்குக்கே கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு அதே ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துருந்து அங்கே இருக்க பர்சன்ஸ் எல்லாருமே ப்ளே பண்ணி விளையாடுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயாங் இன்றைக்கி உன்னோட ஃப்ரெண்டு ஆஃப்டர்நூனே அவனோட பாய் ஃப்ரெண்டோட ஹவுஸ்க்கு போயிட்டானே, நீ இன்றைக்கி ரொம்ப சேடானியா என்ன அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கலாய்க்கவும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவன் தான் நைட்டு நம்ம ஹவுஸ் கொண்டுருவானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா நம்ம ஜங்குக்கு அங்கே விளாண்டுட்ருக்க சின்ன சின்ன சில்ட்ரன்ஸ் அவ்வளோ விரும்பி நோட் பண்ணிவிட்டு டேயை ஹக் பண்ணபடி பிடிச்சிட்டு டேயாங் அந்த குட்டி குட்டி சில்ட்ரன்ஸ் எல்லாம் பார்க்க சொல்ல நமக்கும் சீக்கிரம் பேபி வேணும்னு திங்கிங்காக இருக்குது. நீ ப்ரெக்னெண்ட் ஆகி எனக்கு ஒரு பேபி வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம இந்த பார்க்கில் இப்படி பேரண்ட்ஸாக அதாவது கப்பலாக வந்துருக்கிற நம்ம பேரண்ட்ஸாக வந்துருப்போம். நம்ம முன்னாடி நம்ம சில்ட்ரன் ப்ளே பண்ணி விளையாடும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தனக்கு ஒரு பேபி வேணுங்கிறத நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் நம்மகிட்ட இப்போ வரைக்குமே நம்ம ஜங்குக்கிட்ட தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத சொல்லவே இல்லை. இப்படி பேசுகிற ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறீங்க ஜங்குக், உங்களுக்கு பேபினா ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என்ன சொல்லிட்டு அங்கே பேபினா யாருக்காவது பிடிக்காமல் இருக்குமா? எனக்கு பேபினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த பேபி என்ன மாதிரி இல்லை, உன்ன மாதிரி க்யூட்டாக அழகாக இருக்கும்ல, என்ன மாதிரி கொஞ்சம் கோல்டாகவும் உன்ன மாதிரி செம நாட்டியாகவும் தானே நமக்கு பேபி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியில் எக்ஸைட்டில் பேசுகிற இந்த மூமெண்ட்டை நம்மகிட்ட நோட் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் டைம் ஆயிடுச்சு ஹவுஸ்க்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் சரி வா ஹவுஸ்க்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக ஹவுஸ் கூட்டு வர்றாரு. இந்த மாதிரி கூட்டு வந்தேன். இப்போ நைட் ஆகுது. எல்லாருமே டின்னர் சாப்பிட டைனிங் ஹால் அரேஞ்ச் ஆகியிருந்தேன். இப்போ வரைக்குமே நம்மகிட்ட ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மூமெண்ட்டை யாருக்கிட்டையுமே சொல்லலை. அது அவருக்குள்ளே மராட்சிச்சபடியே உட்காந்துருந்து ஃபுட்டை சாப்பிட்டுட்டு நேராக ரூமுக்கு போகிறாரு. இந்த மாதிரி ரூமுக்கு போனேன். இப்படி ரூமுக்குள்ளே என்ட்ராகிற டேயை நம்ம ஜங்குக் பேக்கப் பண்ணபடி பிடிச்சிட்டு டேயோட நெக்கில் அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணேன். என்ன ஹஸ்பண்ட் ஏதோ ரொமான்டிக்கான மூடுக்கு சேஞ்ச் ஆகிட்டீங்க பொழுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணால் ஜங்குக்கு அப்படியே டேயோட ஃபேஸை கப் பண்ணபடி டேயோட லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணபடியே டேயை பெட்டில் புஷ் பண்ணபடி டேக்கு மேலே ஹோவர் ஆனபடி டே கூட நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாரு. 2 பேருமே அந்த நைட்டை டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆனால் நம்ம டே அப்படி எழுந்துக்கிறாரு. எழுந்துக்கிட்டு அவருக்கு அதே மாதிரி ஒரு ஹெட்டேக், ஒரு வாமிட், இந்த மாதிரி எல்லா சிம்ஸ்டமும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகுது. இப்படி ஸ்டார்ட் ஆனால் டக்குன்னு நம்மகிட்ட எழுந்து போய் ஃபஸ்ட்டில் ஃப்ரெஷ்அப் தாங்கிறாரு. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அந்த டாக்டர் கொடுத்த மெடிசன்ஸ் எடுத்து போட்டுக்கிறாரு. இந்த மாதிரி போட்டுட்டு நேராக கீழே வந்தேன். ஜிமினா நம்ம டேக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. என்னடா இவ்வளோ நேரம் கழிச்சு வந்துருக்க, ஃப்ரெஷ்அப் இப்போவே ஆகிட்டியா? எப்போதுமே எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு தானே ஃப்ரெஷ்அப் ஆவ? அது ஒன்றும் இல்லை ஜிமினா, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுவோம். இல்லை நீ ரெடி ஆகிட்ட பொழுது நீ சொல்ல நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா நான் செய்கிறேன்னு சொன்னால் அதெல்லாம் வேண்டாம், 2 பேரும் சேர்ந்தே செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்காக மற்ற மெம்பர்ஸ்க்காகவும் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணோம். நம்ம டேக்கு தான் ஒரு மாதிரி அந்த ஒர்க் பண்ணுற ஒர்க்குக்கு அந்த வெஜிடபிள் ஸ்மெல்லுக்கு
ஃபுட்டு சமைக்கிற ஸ்மெல்லுக்கெல்லாம் வாமிட் வருது. இந்த மாதிரி வாமிட் வந்தா இப்போ தானே மெடிசன் எடுத்து வந்தேன், மறுபடியும் என்ன வாமிட் வருது, ஜெமினா வேற இங்கே இருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வாமிட் பண்ணுறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணபடி நேராக ரூமுக்கே வராரு. ரூமுக்கு வந்து ரூமில் வந்து வாமிட் பண்ணுறாரு. ரூமில் இருக்கும்ல சிங்க் பாத்ரூமில், அதில் போய் வாமிட் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி வாமிட் பண்ணால் இதை நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு டைமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது ஒன்றும் இல்லை, நேற்று நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு எதுவும் சரியில்லை போலுக்கு, அதான் எனக்கு வாமிட் வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என் ஹெல்த்தில் ஏதோ ப்ராப்ளம் போலுக்கு, அதான் அப்படி இருக்குங்கிற மாதிரி நம்மகிட்ட வாமிட் பண்ணிவிட்டு மவுட்டெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பவும் இன்னொரு மெடிசன் எடுத்து வந்து போடுறாரு. இந்த மாதிரி போட்டால் அந்த மெடிசனை நம்ம ஜேகே பிடிச்சிட்டு ஜங்குக்கு பிடிச்சிட்டு இது என்ன மாதிரி மெடிசன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எனக்கு இப்படி வாமிட் வரக்கூடாதுன்னு மெடிசன் வாங்கியிருந்தேன், அந்த மெடிசன் தான். இந்த மெடிசனை எத்தனை டைம் போட்டேன், நேற்று நைட் ஒரு டைம் போட்டேன், அப்புறம் இப்போ ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி போட்டேன். 1 ஹவருக்கு முன்னாடி ஒரு மெடிசன் போட்டிருக்கேன், மறுபடியும் இன்னொரு மெடிசனை போடணுங்கிற, உனக்கு அறிவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மெடிசனை பிடுங்குறாரு. ஆனால் எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கே, வாமிட் வந்தால் வாமிட் பண்ணு, மெடிசனை எப்போ பட்டாலும் அப்ளை பண்ணக்கூடாது, போடையும் கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மெடிசனை போடக்கூடாதுன்னு பிடுங்கினா வந்து எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் அப்போ அப்படியே பெட்டில் ரெஸ்ட் எடுக்கேங்கிற மாதிரி அப்படியே போய் பெட்டில் படுக்கிறாரு. இந்த மாதிரி படுத்தா இதை ஜிமினா நோட் பண்ணிவிட்டு, என் மச்சானுக்கு என்னாச்சு, ஏன் இவ்வளோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கான், ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணணும்னு படாத பாடுபடுத்திக்கிட்டு இருப்பான், இப்போ என்ன ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்மக்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு படுத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா நம்ம டேஹியே நோட் பண்ணிகிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் ஜங்குக்குமே இது ரொம்ப டவுட் ஆகுது, என்ன வர வர ரொம்ப வீக்கான மாதிரி தெரியுது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறானே, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயை நோட் பண்ணால் எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி இப்போ காலேஜில் நம்ம ஜிமினா காலேஜுக்கு வந்துட்டாரு. ஆனால் நம்ம காலேஜுக்கு வரல, ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு செக்கப் பண்ணிட்டுக்கு. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஹாஸ்பிட்டலில் நம்ம டாக்டர்கிட்ட செக்கப் பண்ண போகலான்ங்கிற மாதிரி வெளியே உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தேன் பக்கத்தில் கரெக்டாக தியா வந்து உட்காரவும் இதை பார்த்துட்டு ஷாக் ஆகி தியாவை நோட் பண்ணேன். என்ன டயாங், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நான் இது வரைக்கும் யார்கிட்டையுமே இதை சொல்லலையே, இவளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி தியாவை நோட் பண்ணா, எனக்கு தெரியும் மெடிக்கல் ரூமில் நீ டாக்டர்கிட்ட செக்கப் பண்ணதும் டாக்டர் உனக்கு மெடிசன் கொடுத்தது எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணேன், எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டியா, அப்போ ப்ராப்ளம்லாம் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தியாவை நோட் பண்ணிவிட்டு, இங்கே பாரு தியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டாம், இங்கே பாரு டயாங், நான் ஒன்றும் உன்னோட எனிமிலாம் கிடையாது, எனக்கு ஜங்குக் மேலே ஃபீலிங்ஸ் இருந்துச்சு, ஜங்குக்கை மேரேஜ் பண்ணிக்கணும், ஜங்குக்கு நிறைய டைம் ப்ரப்போஸ்லாம் பண்ணியிருக்கேன், அதை எதுவுமே அவர் அக்செப்ட் பண்ணிக்கல, ஒரு கோவம், நான் லவ் பண்ண பர்சன்ட்டை நீ மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டேன்ட்டு. அப்புறம் ஜங்குக்கு என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி புரிய வச்சுட்டாரு. அது மட்டும் இல்லை, ஃபீலிங்ஸுங்கிறது ஃபோர்ஸ் பண்ணி கிடைக்கிற ஒரு பொருள் கிடையாது, அதான் என்னோட என்னோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணிக்கலாம், மூவ் ஆன் பண்ணிக்கலான்னு திங்க் பண்ணிட்டேன். இன்னும் 2 வீக் கழிச்சு எனக்கும் இன்னொரு பர்சன்ட்டுக்கும் என்கேஜ்மெண்ட். உனக்கு தெரியுமா, என்னோடய பேரண்ட்ஸ் என்கேஜ்மெண்ட்டுக்கான என்னோடய ஃபியான்சிலாம் செலெக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க, தேடிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லவா மாதிரியே பேசுகிறா டேட்டை வந்து இந்த மாதிரி பேசினேன். தியா பேசுகிறதெல்லாம் கேட்டு ஒரு வேளை இவள் உண்மையாக தான் பேசுகிறா பொழுக்கு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி, நிஜமாலுமா நீ மேரேஜ் பண்ணிக்க போறியா, உனக்காக ஃபியான்சி அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால், ஆமாட்டயாங், ஜங்குக்கும் நீயும் இந்த அளவுக்கு சொன்னதுக்கப்புறம் ஜங்குக்கிட்ட போய் நான் கேட்டேன், ஜங்குக்கு எனக்கு தெளிவாகவே சொல்லி புரிய வச்சுட்டான், தான் லைஃபு, என்னோடய ஒய்ஃப் மட்டும் கிடையாது, அவன் என்னோடய லவ்வர், நான் அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டான். அப்புறம் 2 பேரோட லவ்வுக்குள்ளே 3rd பர்சன்ட் வர்றது தப்பில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த மாதிரி சொன்னேன். இப்போ என்னடா கரெக்டாக எல்லாத்தையும் புரிஞ்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட கேட்டேன். ஏதாவது டென்ஷனாக இருக்கியா என்ன, நீ ஜிமினா கூட வராமல் சிங்கிளாக வந்துருக்கியே, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது ஒன்றும் இல்லை, சும்மா செக்கப் வந்தேன், அது ஜிமினா கூட வந்துருக்கலாமே, ஜிமினா விட்டு நீ ஒரு டைம் கூட மூவ் ஆன் ஆக மாட்டியே, ஏன் ஜிமினாட்ட இதை சொல்லலை அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எனக்கு இது கொஞ்சம் டவுட்டாக இருந்த மாதிரி இருக்குது, ஏன்னா ஜிமினா என்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கான், என்னோடய ஹயாங் அவன் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான், ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டை எதையுமே என்ஜாய் பண்ணலை, அவனுக்கு எல்லா ஹாப்பினஸ்ஸையுமே நான் கொடுக்கணுங்கிற மாதிரி அவன் என்கிட்ட சொன்னான். மேரேஜ் ஆகி இப்போது நான் உடனே ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். நான் வந்து காலேஜ் ஸ்டடிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பேபி பற்றியே திங்க் பண்ணணும்னு திங்க் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே என்னோடய டொமக்ஸில் இப்போ பேபி இருக்குது. இப்போ பேபி வந்துருச்சுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஜங்குக் பேபி மேலே தான் ரொம்ப கேரை காட்டுவார்.
அப்புறம் என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசுறது, அந்த மாதிரி எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு க்ளோசிங் மூமெண்ட் எதுவுமே இல்லாம போயிரும். அவர் என்னையும் பேபியும் கேரா பார்த்துக்கிறத மட்டும் தான் திங்க் பண்ணுவாரு. அதான் என்ன பண்ண, ஏது பண்ணேன்னு நைட்டு முழுக்க திங்க் பண்ணேன். இப்போ வரைக்குமே எனக்கு இதுக்கான சொல்யூஷன் என்னங்கிறது தெரியல. சிமினாட்ட இத சொன்னோம்னா, கண்டிப்பா உடனே பிஜேகே கிட்ட சொல்லிருவான். "ஏங்க நீ டாட் ஆயிட்டானுங்கிற" மாதிரி சொல்லிருவான். அதான் நான் ஜிமினாட்டயே மறைச்சிட்டு இருக்கேன். "ஏன்ட்ட இவ்வளோக்குள்ள டென்ஷன் ஆகுற? ஆ உனக்கு ஜங்குக் கூட டயத்த ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் இயர்ஸ் ஜாலியா இருக்கணும்னா, காலேஜ் ஸ்டடி முடியிற வரைக்கும் பேபி போர்த் பண்ணாம இரேன். பேபி போர்த் பண்ணாம இருந்துட்டு, காலேஜ் ஸ்டடிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு பேபி போர்த் பண்ணு. அதுக்கு தான் என்ன பண்ணேன்னு தெரியல. ஆனா இப்ப நான் பிரெக்னென்ட்டா இருக்கனே!" அப்படிங்கிற மாரி சொல்லவும், "அந்த பேபிய அபார்ட் பண்ணிரு" அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அந்த மாரி சொல்றத கேட்டுக்கிட்டே கொஞ்சம் ஷாக் ஆகி, "என்ன சொல்ற? ஆமா, இதுதான் நீ யார்கிட்டயுமே சொல்லலையே! நீ யாருக்குமே தெரியாம அபார்ட் பண்ணிரு. அபார்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் உன்னோட ஸ்டடி மொத்தமும் முடிஞ்சதுக்கப்புறம், உங்களுக்கும் அந்த 3 இயர்ஸு ஒரு ஹாப்பியான மொமெண்ட் 2 பேர் மட்டுமே இருக்கிற ஒரு க்ளோசிங் மொமெண்ட், எக்கச்சக்க மெமரீஸ் நெறைய கிடைக்கும் உங்க 2 பேருக்கும். அந்த மெமரீஸோட ஒரு நியூவா அப்புறம் ஒரு பேபி போர்த் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இந்த மாதிரி அந் டேயோட பேபிய அபார்ட் பண்ற அளவுக்கு ஃபுல்லா நம்மட்டயே குழப்பி விட்றா. அந்த மாரி குழப்பி விட்டா, ஏற்கனவே பல குழப்பத்துல இருந்தவரு, தியா சொல்றது தான் கரெக்ட்டு. நம்ம ஜங்குக்கு நெறைய லவ் குடுக்கணும். நெறைய கேர் குடுக்கணும். அவர் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கணும். ஜங்குக் கூடயே இருக்கணும். அதுக்கு பேபின்னு வந்துச்சுன்னா, பிறகு பேபி பர்த் ஆனோனே பேபிய தான் நம்ம கவனிச்சுக்க முடியும். ஜங்குக்க ரொம்ப க்ளோஸா கவனிச்சுக்க முடியாதுங்கிற மாரி திங்க் பண்ணி, தியா சொல்றது தான் கரெக்ட்டு. பேபிய நம்ம அபார்ட் பண்ணிரலாங்கிற மாரி, டாக்டர்கிட்டயும் போய் பேபி அபார்ட் பண்ணதுக்கான பேப்பர்ஸ் எல்லாத்துலயும் சைன் பண்ணிருவாரு. இப்படி சைன் பண்ணா, டேய் முட்டாள் டேய்! நீ இந்த மாதிரி இருப்பேன்னு நெனச்சு கூட பாக்கலடா. ஆ பேபி ஜங்குக்கோட பேபிடா அது. ஜங்குக்கோட பேபிய நீ அழிக்க போறியா? ஆ உன்ன அவன்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு தானே நான் அந்த பிளேஸ்க்கே வந்தேன். பேபி அபார்ட் ஆன 10 செகண்ட்ல இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஜங்குக் இருப்பான். பேபியே நீ அபார்ட் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சு, உன்ன அவன் லைஃப்ல இருந்தே மூவ் ஆன் பண்ணுவான். அப்புறம் அந்த ஜங்குக்க நான் மேரேஜ் பண்ணிப்பேன் பாரு. அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமா வேற சிரிக்கிறா. இப்படி சிரிச்சா, இப்ப கரெக்ட்டா டாக்டர் பேபி அபார்ட் பண்ற மாதிரி அந்த பிளேஸ்க்கு கூட்டு போய் அதுக்கான ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தேன். டேட்ட திரும்பவும் கேட்குறாங்க, "பேபிய அபார்ட் பண்ணட்டுமா?" அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், வந்து அபார்ட் பண்ணுங்கங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்டு சொல்றாரு. சொல்லிட்டு, "சரி ஒரு 10 செகண்ட் நீங்க டைம் எடுத்துக்கோங்க. நாங்க அதுக்கான திங்ஸஸ்லாம் ரெடி பண்றோம். 10 டைம்ஸ் நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிக்கோங்க." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நம்ம டாக்டர்ஸ் எல்லாருமே அவங்க அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அந்த பெட்ல படுத்தபடியே திங்க் பண்ணி பார்க்குறாரு, பேபி வேணுமா? வேண்டாமா? நம்ம எதுவும் தப்பு பண்ணுறோமா? அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஜங்குக் தான் பார்க்ல வச்சு சொல்லியிருப்பார்ல, "எனக்கு பேபீஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டயாங். அதுவும் என்னை மாதிரி அந்த பேபி ரொம்ப க்யூட்டாக இருக்கும். என்ன மாதிரி கோல்டாக இருக்கும். உன்னை மாதிரி செம நாட்டி பாயாக இருக்கும். நமக்குன்னு ஒரு பேபி வந்தா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா? அது மட்டும் இல்ல, நமக்கு பேபி வந்துச்சுன்னா இந்த பார்க்குக்கார சொல்ல, இந்த மாதிரி ஸ்டோன் பெஞ்சில நம்ம இருந்தா நமக்கு முன்னாடி தான் நம்ம பேபி ப்ளே பண்ணி விளையாடும்." அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஹார்ட் டச்சா நம்ம ஜங்குக் பேசின வேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே நம்ம டேக்கு திரும்ப 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 ரீகாப் ஆகுது. இந்த மாதிரி ரீகாப் ஆகிட்டு இருந்தேன். டாக்டர் அப்படியே ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி ஏதோ இன்ஜெக்ட் பண்ண வேண்டாம், "இல்லை வேண்டாம்" அப்படிங்கிற மாதிரி டே சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னேன். "என்னாச்சு?" அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், "இல்லை டாக்டர், எனக்கு பேபி வேணும்." அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அந்த பெட்லேருந்து எழுந்துக்கிறாரு. "நீங்கள் தானே பேபி வேண்டான்ட்டு சைன் பண்ணி இந்த ஒர்க்கை பண்ணதுக்கு இந்த பிளேஸ்க்கு வந்துட்டீங்க. ஆ?" அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், "ஆனால் இப்போ எனக்கு என் பேபி வேணும்." "எதனால?" "எனக்கு என் பேபி கண்டிப்பாக வேணும். நான் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேபி அபார்ட் பண்ண அங்கே வந்துட்டேன். ஆனால் இந்த 10 செகண்டுக்கு எனக்கு புரிய வச்சுச்சு. எனக்கு என் பேபி ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறது. என்னை விட என் ஜங்குக்கு பேபி ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறத புரிய வச்சுச்சு." அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு வேர்டை மட்டும் மனசுக்குள்ளேயே திங்க் பண்ணிட்டு நேரா அந்த ரூமை விட்டு வெளியே வந்தா. இதை தியா பார்த்துட்டு, "என்னாச்சு டே? எல்லா ஒர்க்கையும் முடிச்சிட்டியா என்ன? அதுக்குள்ளேவா பேபி அபார்ட் பண்ணிட்டாங்க?" அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், "இல்லை, அபார்ட் பண்ணலை." "என்ன?" அப்படிங்கிற மாதிரி தியா ஷாக் ஆனா. "ஆமாம், நான் திங்க் பண்ணது காலேஜ் ஸ்டடி முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு பேபி வேணும்னு தான் நான் திங்க் பண்ணேன்.
ஆனால் ஜங்குக்கு என்கிட்ட நேற்று பார்க்கில் வச்சு பேபியை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார். இது ஜங்குக்கோட பேபி, ஜங்குக்கும் எனக்கும் உள்ள பேபி. ஜங்குக்கு பேபின்னா அவ்வளோ பிடிக்கும்னா கண்டிப்பாக ஜங்குக்காக இந்த பேபியை நான் போஸ்ட் பண்ணுவேன். என்னோடய ஸ்ட்ரகிள் எல்லாத்தையுமே கொஞ்சம் எனக்குள்ளே வச்சுக்கிட்டு என் ஸ்டடியையும் என் ஹஸ்பண்டையும் என் பேபியையும் நான் கேர்ஃபுல்லாகவே பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்காக இந்த பேபியை நான் போஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக ஹவுஸ்க்கு கிளம்புறாரு. இந்த மாதிரி கிளம்புனா காலேஜுக்கு வரலங்கிற இந்த நியூஸ் ஜிமினா மூலியமா ஜங்குக்கு வந்து ஜங்கு கரெக்டாக ஹவுஸ்க்குள்ள என்ட்ரு ஆகுறாரு. ஜிமினா அப்படியே க்ரை பண்ணி அழுறாரு. ஏன் கூட தான் காலேஜில் இருந்தான், திடீர்னு எங்கே மாற போனானே தெரில, காலேஜ் முழுக்க தேடிட்டு என்கிட்டயே காங்கல அப்படிங்கிற மாதிரி கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அழுதுகிட்டு இருந்தேன். இப்போ கரெக்டாக உள்ளே என்ட்ரு ஆகிற இந்த மூமெண்ட்டை நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு வேகமாக வந்து டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு நீ எவ்வளோ நேரம் எங்கடா போன, நான் பயந்துட்டேன் தெரியுமாடா, எங்கடா போன அப்படிங்கிற மாதிரி சொல்லி ட்ரை பண்ணி அழுதேன். ஜங்குக்கோட பேரண்ட்ஸு இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம கிட்ட வந்துட்டு என்னாச்சு எங்கடா போனால், காலேஜில் தானே இருந்தேன், எங்கே போனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது ஒன்றும் இல்லை ஹஸ்பண்டு, எனக்கு 2 டேஸாக கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸில் ப்ராப்ளமாக இருந்துச்சுல, அதான் டாக்டர்கிட்ட செக்கப் பண்ண போனேன். லூசு பையில செக்கப் தான் பண்ண போனியடா, என்ன உன் கூட கூட்டிகிட்டு போக வேண்டியதுனடா, ஏன்டா சொல்லாமல் கொல்லாமல் ஏன்டா ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாட்டை இட்டுட்டு இல்லைடா உனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்கு கொடுத்துருந்தாங்களா, அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாண்டான்னு சொல்லிட்டு நான் சிங்கிளாக போனேன்டா. என்னாச்சு, டாக்டர் என்ன சொன்னாங்கட்டே அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படியே டேயோட ஃபேஸை கப் பண்ண போயிட்டு, ஏன் இவ்வளோ டயர்டாக இருக்கிற, என்ன சொன்னாங்க, ஹெல்த்தில் என்ன ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம ஜங்குக்கோட ஃபேஸை நோட் பண்ண போயிடு, டாக்டர் ஒரு குட் நியூஸை தான் சொன்னாங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத கேட்டு அவ்வளோ வர ரொம்ப ஹாப்பியான நம்ம ஜிமினா நம்ம டேயை ஹக் பண்ணப்படி மச்சான் என்ன அங்கலாக்கிட்டேங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த மாதிரி அங்கலாக்கிட்டேங்கிற மாதிரி கத்துறதை பட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகி ஒரேடியாக குளுக்குன்னு குளுக்காதடா, நான் என்ன ஜூஸ் பாட்டிலா இல்லாட்டி மில்க் ஷேக்கா, இந்த குளுக்குற விடுறா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா ஹக் பண்ணிவிட்டு இப்படி குதிச்சிட்டு இருக்க மூமெண்ட்டை பிரேக் பண்ணேன். ஜங்கு டேயோட ஃபேஸை கப்பனப்படி, என்ன பேபி சொல்கிற, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, ஆமாம் டாக்டர்கிட்ட இப்போ தான் செக்கப் பண்ணேன், இந்தாங்க பேப்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி செக்கப் பண்ணியிருப்பார்ல, ஃபஸ்ட்டில் செக்கப் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் அதை அபார்ட் பண்ணதுக்கு இன்னொரு பேப்பரில் சைன் பண்ணி கொடுத்துருப்பாரு. அந்த பேப்பர்ஸை மட்டும் இப்போ காட்டுறாரு. இந்த மாதிரி காட்டினா அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டே டைட்டாக ஹாக் பண்ணபடி, நேற்று ஈவினிங் தானே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் நமக்குன்னு ஒரு பேபி வேணும்ன்ட்டு, பார்த்தியா எனக்கு இவ்வளோ பெரிய குட் நியூஸ் கொடுத்துருக்க, என்னோடய பேபி உன் டொமாக் சொல்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாகிறாரு, பயங்கரமாக சிரிக்கிறாரு, ஹாப்பினஸில் க்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி ஜங்குக்கோட ஹாப்பினஸ் ஓவர்லோட் ஆகிறத பாட்டு எவ்வளோ பெரிய தப்பு பண்ண பார்த்துட்டேன், நல்ல வேலை பேபி உன்னை இந்த மாம் அபார்ட் பண்ணலை, அபார்ட் பண்ணியிருந்தா இந்த ஃபேமிலி இப்போ இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிற இந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே நான் பிரேக் பண்ண மாதிரி இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணுங்கிற இந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் ஜிமினாங்கிற மாதிரி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்ததை பார்த்து டேயுமே ரொம்ப ஹாப்பியான பேக் சைடில் டியா ஒரு பேப்பர் ஆன்சர் வச்சுருக்கான். அந்த பேப்பர்ஸ் வந்து வந்து அபார்ட் பண்ணதுக்கு சைன் பண்ணி கொடுத்துருப்பார்ல அந்த பேப்பர், அதை வந்து டஸ்ட்பினில் கசக்கி ஹாஸ்பிட்டல்லே போட்டு வந்திருப்பாரு. ஒன்று ஜங்குக்கிட்ட நான் மாட்ட வைப்பேன், இது எனக்கு எப்போவாவது யூஸ் ஆகுங்கிற மாரி அந்த பேப்பரை தியா எடுத்துகிட்டு வந்திருப்பான். அந்த பேப்பரை அப்படியே மடித்து அவளோட ஹேண்ட்ஸ்குள்ளே வச்சுட்டு, ஹாப்பியாக இருக்கியாட்டே நீ, நான் சொன்னதை கேட்டு இந்த பேப்பரில் சைன் பண்ணி தப்பு பண்ணிட்டேன், ஹாப்பியாரு, கண்டிப்பாக நீ எப்போவாவது ஒரு பிளேஸில் வீக்காக ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் சிக்குவ, அப்போ இந்த பேப்பரில் இருக்கிற உன் சைனை வச்சு உனக்கும் ஜங்குக்குள்ளேயும் ஃபைட்டை நான் வர வைக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வெள்ளத்தனமாக திங்க் பண்ணபடி அந்த பேப்பரை அவளோட வேலட்டு பர்சுக்குள்ளே வச்சு மறைச்சிட்டு, உண்மையாவா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி புதுசாக கேட்குற மாதிரி வேறு வந்து பேசுகிற அந்த மாதிரி பேசினேன். அப்படியே திரும்பி தியாவை நோட் பண்ணால் ஜிமினா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு,
நம்ம தியாவை பக்கத்தில் வர விடாம புஷ் பண்ணி தியாவை தள்ளுறாரு. எது பேசுறதா இருந்தாலும் என் ஃப்ரெண்டை விட்டு தள்ளி நின்று பேசு. ஏதாவது கோவத்தில் நீ அவனை ஏதாவது பண்ணிட்டியனா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்பெல்லாம் எதுவும் பண்ண மாட்டான் நீ விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினாவை நோட் பண்ணிட்டு, ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னடா மச்சான் நீ அங்கிள் ஆயிட்டல்ல? ஆமாம், அதனால ஒழுங்கு மரியாதை என் டொமக்ஸில் இருக்க பேபிக்கு மில்க்ஷேக் எட்டு வா அப்படிங்கிற மாதிரி வேலை எவராரு. டேய் என்னடா நினச்சிட்டு இருக்கேன் நீ மனசில்? மில்க்ஷேக் வேணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். போ போய் ஜில்லுன்னு எட்டு வா பார்ப்போம். அதுவும் எனக்கு பிடிச்சதா பார்த்து எட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஜிமினா காண்டாகி, நான் என்ன உனக்கு மேடாடா, ஒர்க் பண்ண ஒர்க்கராடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் ஜங்குக்கு இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணபடியே கேட்டால் மில்க்ஷேக் ரெடி பண்ணி டே கொண்டு வந்து கொடுக்கவும் இந்த மூமெண்ட்டை பார்த்து அவ்வளோ விரும்பி ஷாக் ஆனோம். டேயுமே ஷாக் ஆகி, என்ன ஹஸ்பண்ட் பண்ணுறீங்க? நான் சும்மா விளையாட்டுக்கு ஜிமினா கிட்ட ப்ளே பண்ணி விளையாட தான் அப்படி சொன்னேன். அதுக்காக கிச்சனில் போய் நீங்களே மில்க்ஷேக் ரெடி பண்ணிங்களா? மீட்டுக்கிட்ட சொன்னாந்தே அவங்களே ரெடி பண்ணி தந்துடுவாங்களே. எங்கே பாரு டயாங், இனி நான் தான் உன்னை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துப்பேன். பேபி போத் ஆகிற வரைக்கும் 2 பேருமே சேஃப் அண்ட் சேஃபாக நானும் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் பார்த்துக்கணும். உனக்கு என்னென்ன வேணுங்கிற இடம் இந்த ஹஸ்பண்ட் தான் இனி உன்னோட ஆசைங்க எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணுறது. ஆசைப்பட்டு ஜிமினாட்ட கேட்டேன், நான் உனக்கு ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேங்கிற மீதி அந்த மில்க்ஷேக்கு கொடுத்தா இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல டேயோட ஐஸ்லேருந்து அப்படி டீரி கலங்கி விழுது. இந்த மாதிரி விழுந்தேன். அந்த டீரியை வெயிட் பண்ணிவிட்டு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பேபி நீ ஹாப்பியாக இருந்தால் தான் உன் டமக்ஸ்குள்ளே இருக்க பேபியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மில்க்ஷேக்கை அப்படியே ஃபீட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டேன். அந்த மில்க்ஷேக்கை குடிச்சு முடிச்சுட்டு ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணபடி என்ன மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருப்போம், ஒரு செகண்டில் நம்ம என்ன தப்பு பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி கொஞ்சம் கில்ட்டிலே க்ரை பண்ணேன். நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி, ஏன் பேபி இப்படி க்ரை பண்ணுற? இப்போ தானே சொன்னேன் பேபி நீ ஹாப்பியாக இருந்தால் தான் பேபியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ன்ட்டு, ஏன் க்ரை பண்ணிகிட்ருக்க? சரி வா, நான் உன்னை ரூமுக்கு தூக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக ரூமுக்கு தூக்கிட்டு போகிறாரு. இந்த மாதிரி தூக்கிட்டு போனோம். இன்றைக்கி ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்மகிட்ட அப்படியே பெட்லேருந்து எழுந்து நேராக கிச்சனை பார்த்து ஓட போகிறாரு. இந்த மாதிரி போனோம். நம்ம ஜிமினா கரெக்டாக ரூமுக்கு வெளியே கூட ரூமுக்கு வெளியே நிற்கிறாரு. எங்கடா இவ்வளோ வேகமாக ஓடுற? மச்சான், உன் ரூம் டோரை தான்டா நாக் பண்ணணும்னு வந்தேன், நீ வந்துட்ட. எனக்கு தெரியும்டா நீ மார்னிங் இந்த வேலை தான் பார்ப்பேன்ட்டு. தெரியுதுலடா, வா பார்ப்போம், நம்ம ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணலாமா? ஆனால் உன்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை நான் தான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்டே அவரோட ஃபேஸில் ஏதோ 1 2 3 மாஸ்க்கெல்லாம் எடுத்து வேர் பண்ணுறாரு. 3 மாஸ்க்குக்கு மேலே மாஸ்க் வேர் பண்ணிவிட்டு ஸ்மெல் வராத அளவுக்கு இப்படி கவர் பண்ணிவிட்டு கிச்சனில் நின்று ஒர்க் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் பாவியா மச்சான், ஏன் ஹயாங் ஆல்ரெடி கவுந்துட்டாரு. கவுந்த பர்சன்ட்டை கவுக்கிறதுக்கு என்ன வேலை பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேக்கு இப்படி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். கஷ்டப்பட்டு ஃபுட் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்படியே சோஃபாவில் ரொம்ப டயர்டாக உட்காருதாரு. இந்த மாதிரி உட்காண்டான். இந்த மூமெண்ட்டை நம்ம ஜொங்குக்கோட பேரண்ட்ஸும் ஜொங்குக்கும் நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜொங்குக்கு வேகமாக கிட்ட என்ன பண்ணிகிட்ருக்க? நான் ரூமில் இருப்பேன்னு நினச்சேன், நீங்கள் கீழே ஒர்க் பண்ணிகிட்ருக்க. ஜிமின் அறிவு கெட்டவனே அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு திட்டவும், ஹயாங் திட்டுறதே தான் இருந்தாலும் உன் வைஃபை திட்டுடா, அவன் தாண்டா ஏன் ரொம்ப நாக் பண்ணிவிட்டு என்ன வெளியே கூட்டிகிட்டு வந்தான். ஜிமின் பொய் சொல்லாத, நீ தானே ஏன் ரூமுக்கு வெளியே நின்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், மச்சான் மாட்டி விடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி வீமின் ஃபைட் பண்ணால் டக்குன்னு நம்மகிட்ட எழுந்து ஜிமினாகிட்ட வந்துட்டு, மாட்டி தான் விடுவேன். என்னடா செய்வேன், என்ன செய்வேன்? நீ தானடா ஏன் ரூமுக்கு வெளியே நின்ன, நான் நம்ம ரூமை நாக் பண்ணி உன்னை வெளியே கூட்ட மாதிரியே பேசுகிற. ஹஸ்பண்டுக்கிட்ட கண்டிப்பாக சொல்லுவேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் அப்புறம் வாயில் அடிப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் அப்படி பேசிட்டு அப்படி 2 பேரோட ஷோல்டரில் 2 பேருமே ஆன்சர் போட்டுட்டு, சரிடா டைம் ஆகிடுச்சே காலேஜுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி மேலே ஸ்டெப் ஏறுதாங்க. அந்த மாதிரி ஏறினா, டயாங் ஜிமின் உங்ககிட்ட தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனா, என்ன ஆச்சு ஹஸ்பண்ட், ஏன் இந்த மாதிரி கத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ சீரியஸ்னஸ் தெரிஞ்சு தான் விளாட்றியா என்ன? நீ இப்போ நார்மல் பர்சன் கிடையாது, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, எதுக்காக இந்த மாதிரி தேவையில்லாத ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்க? உன்னால் அந்த ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண சொல்ல வாமிட்டிங் பண்ணுறத கண்ட்ரோல் பண்ண முடியல, வாமிட் பண்ணுறதில்ல, பின்ன எதுக்கு போய் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுற? ஏன்னா என்னோடய ஹஸ்பண்டை நான் தானே கேராக பார்த்துக்கணும். நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, இந்த உங்கள் கூட இருக்கிற 100 days மொத்தமும் இந்த டேயோட தான்ட்டு. அப்படி இருக்கும் சில நான் எப்படி
ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணாமல் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி டே இப்படி பேசுகிறத கேட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே டே கிட்ட க்ளோஸாக வந்துட்டு டே டைட்டாக ஹக் பண்ண போயிடு நீ என் பக்கத்தில் இருந்தாலே போதும் டேயாங் அது இந்த டேயோட டேயாக தான் இருக்கும். நீ கஷ்டப்படாத சொன்னால் புரிஞ்சுக்கோ. உனக்கும் ரிஸ்க் பேபிக்கும் ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா பார்த்து திரும்பி இனி அவன் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறேன் அதை ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு மார்னிங் எழுந்துக்கிட்டான். உனக்கு தான்டா பனிஷ்மெண்ட்டு. டே 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 என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க 2 பேரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? மார்னிங் எழுந்து அவர் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாராம். அதை ப்ரிப்பேர் பண்ணக்கூடாதுன்னு நான் தடுக்கலைன்னா என்ன இவர் பனிஷ்மெண்ட் பண்ணுவாராம். என்னடா 2 பேரும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமினா திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா டே என்னடா வாயாங்க்கு மரியாதை இல்லாமல் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவோட காற்றை பிடிச்சிட்டு இருக்குன்னா டே மச்சான் ஒழுங்கு மரியாதையாக காற்றுலேருந்து கை எடுத்துரு இல்லைன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வீமின் மறுபடியும் குட்டியாக ஃபைட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஃபைட் பண்ணால் டே சும்மா 2 பேரும் என்னமோ பறமை எதிரிங்க மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காதீங்கடா. அந்த 2 செகண்டில் அப்படி மேக்னெட் மாதிரி ஒட்டிக்கிடுவீங்களே பின்னைங்க இந்த கற்றுக்கிட்டு இருக்கீங்க போங்க ஃப்ரெஷ்ஷாக பாக்கி ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கூட மாம் தீட்டவும் 2 பேருமே ரூமுக்கு போகிறாங்க. அப்போ கூட 2 பேருமே ஒருத்தரோட ஷோல்டரில் ஒருத்தர் ஹேண்ட்ஸை போட்டுட்டு இன்றைக்கி யார்கிட்ட பிரச்சனை பண்ணலாங்கிற மாதிரி பேசிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி பேசிட்டு போனால் டேட்டையா இனிலாம் நீ பிரச்சனை பண்ண முடியாது. ஏன்டா பேபி வந்துடுச்சுல பேபியை மாமா ஒழுங்காக கேராக பார்த்துக்கோ. சும்மா அவன் அடிக்க வர்றான் இவன் அடிக்க வர்றான் ஃபைட் பண்ண வர்றான் அவன் பேசல குத்தவா இவன் பேசல குத்தவான்னா பேசக்கூடாது. குட் மாமா இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோ குட் அங்கிளாக நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்போ முதல்ல ஒன்று தாண்டா கொட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹே ஜிமினாவை கொட்டினா ஏன்டா என்ன அடித்த நான் யாரையாவது அடிக்கக்கூடாதுன்னா நீ தாண்டா அடி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி சைல்டிஸாக 2 பேருமே ப்ளே பண்ணபடியே கரெக்டாக அவங்கவுங்க ரூமுக்குள்ளே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நேராக காலேஜுக்கு வெளியே வராங்க. இந்த மாதிரி வெளியே வந்தால் காலேஜுக்குமே இதே மாதிரி போகிறாங்க. இந்த மாதிரி போனால் மதி இப்போ நம்ம டே வந்து மதியாவது 2-3 பர்சன்ஸ் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. இப்போ வந்து அந்த ஃபைட்டுக்கு அப்புறம் நம்ம ஜங்குக்கே காலேஜில் இருக்கிற ப்ரொஃபஸர் பிரின்ஸ்பல்கிட்டலாம் என்னோடய ஒய்ஃப் கிட்ட யாருமே ப்ராப்ளம் பண்ணக்கூடாது. மீறி ப்ராப்ளம் பண்ணி என் ஒய்ஃபோ இல்லை என்னோடய பிரதரோ யார் கூடயாவது ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தால் அந்த பர்சண்ட்டை காலேஜை விட்டு தூக்கிடணுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் பிரின்ஸ்பல்கிட்டே சொல்லிட்டு வந்திருப்பாரு. அதனால இப்போ நம்ம டேட்டை அந்த அளவுக்குலாம் யாருமே பிரச்சனை பண்ண மாட்டாங்கிறாங்க. ஏன்னா சீட்டை கிழிச்சு கொடுத்துடக்கூடாதுங்கிற பயம். இதனால நம்ம டேட்டை யாருமே ப்ராப்ளம் பண்ணாது இந்த மூமெண்ட்டுக்கும். இப்போ பேபி டொமக்ஸில் இருக்கிறதுனால நம்ம ஜிமினா நம்ம டேயை 10 வரை கவனிச்சிக்கிறாரு.